நம்முடைய நம்பிக்கைக்காக நான் இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரெண்டு பாவங்கள், இந்த பிழையாமை குறித்து நாம் ரெண்டு பாடங்களை நாம் படித்தோம். இந்த பாடங்களோடு இன்னொரு பாடத்தையும் நான் சொல்லி அதில் எப்படி ஒருவன் மனம் திரும்ப என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு என்பவர் எழுதின புத்தகத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் யாக்கோபு என்கிற ஒரு நிருபம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு ஆண்டவராகிய இயேசுவோடு பிறந்த ஒரு சகோதரன், அவருடைய தம்பி. உலக வாழ்க்கையிலே பூமியிலே இயேசு இந்த வாழ்ந்த பொழுது அவருடைய தம்பியாக இருந்தவர் தான் யாக்கோபு. ஆனால் இந்த யாக்கோபுடைய குடும்பத்தில் யாக்கோபுடைய சரித்திரத்தை குறித்து பார்ப்போம் என்றால், யாக்கோபுடைய அப்பா யோசேப்பு உண்மையான உத்தமமாய் மார்க்கத்தின்படி வந்த நீதிமானாய் நினைச்சான் அவன் இருந்தான் என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் நீதிமானாய் இருந்ததினால்தான் மரியாளை அவர் நினைச்சவில்லை, அவன் புறம்பாக்க விரும்பவில்லை, ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும், அனுப்பிவிடலாம் என்று சொல்லி அவன் யோசித்தான். அப்பேற்பட்ட ஒரு நீதிமானுடைய குடும்பத்திலே இஸ்ரவேலுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நிதியாய் வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் யார்? இந்த யாக்கோபு. ஆனால் அவ்வளவு நீதிகளையும் உண்மையாய் மார்க்க ரீதியாய் வளர்ந்து வரும்பொழுதே இயேசு கிறிஸ்து அவர் பிரமாணத்தின்படி வாழாமல் அவர் உண்மையான ஒரு வாழ்க்கை, தேவன் அரும்பிய அந்த ஜீவனுள்ள வாழ்க்கை குறித்து அவர் பேசும் பொழுது, இல்லை என்றால் வெளித்தோற்றத்தின்படி வாழாமல் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று அவர் பேச ஆரம்பித்த பொழுது இந்த யாக்கோபு அதை நினைச்சவில்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த யாக்கோபு அதை ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகவே தான் அவர் இயேசுவோடு ஆலயத்திலே வந்திருக்கும் போது கூட வந்திருப்பார், வருஷம் நிச்சயிப்பார், கூட வந்திருப்பார். ஆனால் 12 வருஷம் கழித்து இயேசு அந்த இஸ்ரேம் ஆலயத்தில் உள்ள ஜனங்களுக்கு, இல்லையென்றால் இஸ்ரேம் ஆலயத்தில் உள்ள அந்த பிரதான ஆசாரியரோடு, இல்லை என்றால் வேதபாரகரோடு அவர் எதிர்த்து பேசும்போது யாக்கோபு என்ன நினைத்திருப்பார்? இந்த இயேசு அவர் சரியானவர் அல்ல, அவரோடு கூட நம்ம நிச்சயம் முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, இல்லை என்றால் அவரை பின்பற்ற முடியாது என்று அவன் மனதுக்குள்ளே என்ன செய்தான்? இயேசுவை வெறுக்க ஆரம்பித்தார். ஆகவே தான் அவருடைய குடும்பத்தார், அவருடைய சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை மதிக்கவில்லை என்று நினைக்கிறோம், நாம் வாசிக்கிறோம். இன்னொரு முறை அவரிடத்தில் இயேசு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது, எருசலேம் போகணும்னு என்ன சொல்கிறார்கள்? பிரபல்யமாக இருக்க விரும்புகிறோம் எல்லாரும் நினைச்சுவார்கள், இங்கே அந்தரத்தில் போக வேண்டாம், அவங்க பிரபல்யமாக இருக்குன்னா இப்போ நீங்கள் நினச்சிங்க பண்டிகை நாட்களே போரும் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்கிறார்கள். அதெல்லாம் என்றால் ஒரு வெறுப்பில் நினைக்கிறார்கள், அவரிடத்தில் பேசுகிறார்கள், அவரை நம்பாத காரணத்தினாலே அவரிடத்தில் நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள். இந்த யாக்கோபு எதிலே ஒருவேளை அவன் தீர்க்கமாக இருந்திருப்பான்னு தெரியுமா? தன்னுடைய சொந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிற வாழ்க்கையிலே அவன் என்ன செய்து கொண்டே இருந்தான், மேன்மை பாராட்டி கொண்டே இருந்தான். ஆனால் இயேசு கொண்டு வந்த உள்ளான வாழ்க்கையை குறித்து பேசுவதில்லை, அவன் செய்யவில்லை, அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகவே தான் அவர் பிரபலியமாய் போய்கொண்டு இருக்கும் பொழுது கூட இயேசுவும் அவருடைய இயேசுடைய சகோதரர்களும் அவருடைய தாயும் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று நினைத்திருக்கிறார்கள். இயேசு சொல்கிறதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒருவேளை 30 வருஷமாய் இயேசுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அவைகளெல்லாம் செய்கிறார்கள். அவருடைய குடும்பம் சமாதானமாக இருக்கிறது, அவரை பற்றி ஜனங்கள் யாரும் நினைச்சவில்லை. அவர் வாழ்ந்த இடத்துல அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாசரத்தில் வாழும் பொழுது அவர் பிறந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருடைய வளர்ந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பொழுது இயேசு புதுசாய் அவர் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரே, ஆலயத்தில் போய் பிரதான ஆசாரியருக்கும் வேதபாருக்கும் அவர் விரோதமாய் உள்ளதுபடி சொல்கிறார். அதெல்லாம் செய்யும் பொழுது எல்லாரும் நினைக்கிறார்கள், கேட்கிறார்கள், யார் இயேசு ஒருத்தர் இங்கே இருக்கிறாரமே, அவருடைய ஃபேமிலி எங்கே இருக்குது, அவருடைய குடும்பம் எங்கே இருக்குது, அவருடைய அட்ரஸ் எதுன்னு எல்லாரும் நினச்சிருப்பார்கள், விசாரித்திருப்பார்கள். விசாரிக்கும் பொழுதெல்லாம் இதுதான் அவருடைய தம்பி, இந்த போகிறான்ல, இவன் அண்ணன் தான் அப்படி பேசுகிறான், அப்படி பேசான் என்று சொல்லும் பொழுதெல்லாம் யாருக்கு பகை கூடியிருக்கும்? யாக்கோபுக்கு பகை கூடியிருக்கும். தன்னுடைய சொந்த நீதிகளை எல்லாம் விட்டு
ஒரு புதிதாய் சொல்கிற உள்ளான மனதுணர்வை குறித்து பேச பேச யாருக்கு அதிர்ச்சி கூடிக்கொண்டே இருந்தது? இந்த யாக்கோபு அதிர்ச்சி கூடிக்கொண்டே இருந்தது. அப்படியெல்லாம் கூடிக்கொண்டே இருக்கிற ஒரு சமயத்தில் இவர்கள் அந்த தம்பிமாரும் அவருடைய குடும்ப பிறந்தவர்கள் எல்லாரும் அவருடைய அம்மாவோடு போய் இந்த இயேசுவனத்தில் போகிறார்கள். அங்கே ஒரே கூட்டமாக இருக்கிறது. உடனே ஒரு சொல்லி அனுப்புகிறார்கள், உங்கள் அம்மாவும் உங்கள் தம்பிமாரும் நினச்சிருக்காங்க, வந்திருக்காங்கன்னு ஒரு பிட் நோட்டீஸில் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னை தாயும் என் சகோதரர்களும் யார் இவர்கள்லாம் என்று சொன்ன பொழுது அவங்களுடைய கோபம் எந்த உச்சக்கட்டத்துக்கு இருக்கும்? அப்படியே ஏறி இருக்கும். ஏனென்றால் அவருடைய சுய நீதியிலே வாழ்ந்ததினாலே உள்ளான மனம் திரும்புதலே அவர்கள் நிச்சயமில்லை, ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்படிப்பட்டதான் யாக்கோபு வளர்ந்தான். ஆகவே தான் இந்த யாக்கோபு அவருடைய பிரசங்கத்திலேயான் ஒருவேளை திரளான கூட்டம் இருக்கும் பொழுது அவர் சீஷர்களை தெரிந்து கொண்ட பொழுது இந்த யாக்கோபு இல்லை, அந்த சீஷர் கூட்டத்தில் இல்லை. அவர் கல்வாரியிலே அவர் மரிக்கும் பொழுது கூட யாரும் இல்லை. இந்த யாக்கோபு கூட நின்னார்னு இருக்கா? அந்த சொந்த அண்ணன் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது இந்த தம்பி கூட நின்னாரா? இல்லை. அவர் ராப்போஜனம் பண்ணும்போது அவர் கூட இந்த சீஷரில் அவர் இருந்தாரா? இல்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷரில் அவர் இருந்தாரா? இல்லைன்னா அவரோ கூட நிறமாடின இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருந்து யாக்கோபு வந்திருப்பாரா? இல்லை. அவ்வளவு வெறுப்புக்கு காரணம் என்ன? அவர் அடிக்கப்பட்டு இழுத்துட்டு போகும்பொழுது கூட எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? ஒருவேளை யாக்கோபு பார்த்தவர் என்ன சொல்லியிருப்பார்கள்? உங்கள் அண்ணனை அடித்து இழுத்துட்டு போகிறார்கள் என்று நினைச்சிருப்பார்கள், சொல்லியிருக்கலாம். அப்பொழுது கூட யாக்கோபு அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் என்று கூட நினச்சிருப்பான், சொல்லியிருப்பார். ஏன் தெரியுமா? அவன் ஒரு பாவியான ஒரு காரியத்தை செய்யலை. சுய நீதி அவ்வளோ அதிகமாக என்ன இருந்தது. பிரமாணத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படி வெறித்தனமாக இருந்தது. ஆகவே தன்னுடைய சொந்த சகோதரன் மரிக்கும் பொழுது கூட அவன் பக்கத்திலே சிலுவின் பக்கத்திலே இருந்தால் நினைச்சவில்லை, சொல்லப்படவில்லை. இயேசு அங்கே தொங்கிவிட்டு பொழுது தன்னுடைய தாயை பார்த்து இந்த தாயை யாரிடத்துல ஒப்படைக்கலாம் என்று அவர் தேடின பொழுது யாக்கோவை பார்த்து தம்பி அம்மாவை பார்த்துக்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா தம்பி அங்கே இல்லை. அங்கே யார் இருந்தா? யோவான் தான் இருந்தான். யோவான் தன்னுடைய சீஷன், அன்பான சீஷன் தான் இருந்தான். யாக்கோபு இல்லை. அப்போ சிலுவை வரைக்கும் அவரை வெறுத்த யாக்கோபு, தன்னுடைய சுய பிரமாணத்திலேயே வாழ்ந்த யாக்கோபு. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது அந்த கூட்டத்திலே அந்த இடைப்பட்ட காலத்திலே என்ன செய்து விட்டார்? அவர் மனம் திரும்பி விட்டார். சிலுவையில் மரித்த பின்பு மறுபடியுமாக பெந்தைக்கோஸ்து நாள் வரும்பொழுது இந்த இடைக்காலத்திலே என்ன செய்து விட்டார்? யாக்கோபு இந்த யாக்கோபும் அவர் மனம் திரும்பி விட்டார். மனம் திரும்பின நாள் தான் அந்த பெந்தைக்கோஸ்து நாள் இருந்த கூட்டத்தில் யாரும் இருக்கிறார்? அவருடைய சகோதரர்களும் மன்னிக்கிறார்கள், அதில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் யார் மனம் இருக்கா? இந்த யாக்கோபு மனம் தான் இருக்கிறார். நான் சொல்ல வருகிறது என்னென்னா, நம்முடைய சொந்த நியாயப்பிரமாணத்தின்படி நம்முடைய நீதியின்படி கூட நாம் இன்னும் அவரை மறுதளித்து கொண்டே இருந்தாலும், யாக்கோபு போல இருந்தாலும், ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? யாக்கோபு மனம் திரும்ப போல நாம் மன்னிச்ச முடியும், மனம் திரும்ப முடியும். யாக்கோபு எப்படி அப்போஸ்தலனாக மாறினாரோ அது போல நாம் மன்னிச்ச முடியும், மாற முடியும். இந்த அவரை முழுவதுமாய் வெறுத்த அந்த யாக்கோபு, சிலுவையில் அடிக்கப்படும்போது கூட பக்கத்தில் நில்லாத யாக்கோபு, நான் வாசிக்கிறோம் அப்போஸ்தலரில் பிரதான அப்போஸ்தலரில் யார் முக்கியமாக இருந்தார்? யாக்கோபு தான் முக்கியமாக இருக்கிறார். யாக்கோபும் பேதுருவிடத்தில் போய் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். சரித்திரத்தின்படி 20 வருஷ காலம் அவர் பிஷப்பாக இருந்தார். தேவனுடைய ஆதி கால சபையில் இருக்கிற முடிவுகளுக்கெல்லாம் யார் முக்கிய பதில் சொல்லுகிறாராக இருந்தார்? இந்த இயேசுவை வெறுத்த யாக்கோபு. நம்முடைய சுய நீதிகள் எல்லாம் அவன் ஓரம் கட்டி விட்டு அதன் பின்பு தான் இந்த யாக்கோபு நிறுத்தத்தை எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், அநேக ஆண்டுகளாக சபையிலே சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருந்தது இந்த யாக்கோபு. ஆனால் இந்த யாக்கோபு இயேசு இருந்த காலத்திலே முழுவதும் தன்னுடைய சொந்த நீதியிலே செய்து கொண்டு இருந்து கொண்டிருந்தான். இந்த நாளிலும் நம்முடைய சொந்த நீதியே நம்முடைய கண்களை மறைத்து நாம் பார்க்கக்கூடாதபடி இயேசுவோடு இருந்த அந்த 30 வருஷ வாழ்க்கை கூட பார்க்க முடியாமல் தன்னுடைய சொந்த நீதி என்ன செய்தது? ஆனால் மறைத்திருந்தாலும் உண்மையான ஒரு யாக்கோபுக்கு எப்படி மனம் திரும்புதல் ஏற்பட்டதோ அதே போல் நாமும் மனம் திரும்பி நாம் ஆண்டவரை
வழிகளை தேடுகிறவர்களாக இருந்தோமானால் தேவன் யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தார் அதுபோல் நம்ம நினைச்ச முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நாமும் சபைக்கு தூணும் ஆதாரமாக நிற்க முடியும். தேவன் விரும்புகிற ஒரு இடத்துல மறுபடியும் வர முடியும். தேவன் நமக்கு அது உதவி செய்வாராக. ஆமாம். அடிக்கடி சபையில் சொல்லப்படுற வார்த்தை என்னென்றாலும் கடந்த வாரத்திலையும் நாம் கேட்டோம், கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல உண்மையாகவே நம்மை நோக்கி வந்த நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் அதிகமாக தியானித்தது என்னவென்றால் மனம் திரும்பும். நாம் கேட்ட வார்த்தைகளை குறித்து எச்சரிப்படைந்து உண்மையாகவே நாம் மனம் திரும்புவோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நம்மிடத்தில் இந்த அசிங்கத்தை தேவன் வெளிப்படுத்தினார். எப்படிப்பட்ட ஒரு பிழையாமையின் ஆவி நமக்குள் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் காணத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொல்லி நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் ஒரு மனம் திரும்புதலை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆதி அப்போஸ்தலர் பேசும் பொழுது ஜனங்கள் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதே போல் இந்த நாளில் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என் அசிங்கத்தை நீ காட்டியிருக்கிற ஆண்டவரே இந்த நாட்களில் நான் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் தேவனே என்மேல் இரக்கமாய் இருங்க ஆண்டவரே. இளவாய் காரியங்களை வெளிப்படுத்தாதபடி என் அந்தரங்கங்களெல்லாம் இந்த நாட்களில் எனக்கு உணர்த்திருக்கிறேன், மனதிற்கு காட்டாதபடி இந்த நாளில் நான் உண்மையாகவே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஒரு மனம் திரும்புதல் ஆவியோடு தேவனிடத்தில் வரும்பொழுது நிச்சயமாகவே தேவன் கடி சொன்னது போல ஒரு யாக்கோபை போல தேவன் நம்மை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். சுய நீதி சுய பரிதாபத்தை நம்பிவிடாதபடி இந்த நாளிலே ஆண்டவரே நான் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பாகத்தை வாசிக்கிறேன். 11, 12, 13 1061 பக்கம் 1061 யோவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பாகத்தில் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஒரு நாள் ஆண்டவருடைய நாள் வரும், அது பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் கம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த யோவேல் துரிசி வாசிக்கும் பொழுது அநேக இடங்களில் நான் மனம் திரும்பணும், நான் புலம்பணும், நான் கதறணும், தேவனுக்கு முன்பாக என் இதயத்தை ஊற்றி விடணும் என்று சொல்லி அடிக்கடி இந்த யோவேல் சொல்ல. இந்த கடைசி நாட்களில் நமக்கு இது தேவையாக இருக்குது. இல்லை என்றால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை நினைச்சிடுவோம், மறுதளித்து போய்விடும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் முழு இதயத்தோடும் நடத்த திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிற தேவமாக. நாளில் கேட்ட வார்த்தையை குறித்து எந்த விதத்திலும் ஆண்டவரே என்னோட வஸ்திரத்தில் இதயத்தை கிழிக்கிட்ட ஆண்டவரே, நீர் இரக்கமும் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், தீங்குக்கு மனசாப்படுற தேவனாக இருக்கிறார். பிந்தின வசனம் பார்க்கலாம், 14 வசனம். ஒருவேளை அவர் திரும்பி மனசாப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலியிலும் பான பலியிலும் செலுத்துறதுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயவார் தந்தல. ஒருவேளை என்னால் ஆண்டவரே நான் மனம் திரும்பிட்டேன் ஆண்டவரே, என் வசனத்தை அல்ல என் இதயத்தை இணைச்சிட்டோம் கிழிக்கட்டும் என்று உண்மையாகவே நம்ம இதயத்தை கிழித்து ஆண்டவரே நான் மனம் திரும்பட்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை இணைச்சிவார். ஒருவேளை இறங்கி நம்மை இணைச்சிவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம்